சற்று முன் பயங்கர அதிர்ச்சி. பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே விழுந்த விஜய். ஒட்டுமொத்த தாவேகாவினரும் அதிர்ந்து போன சம்பவம். தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. அதாவது, தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில தினங்களில் நடைபெற இருக்கிறது. ஆகவே அதற்கு தயாராகும் வகையில் திமுக, அதிமுக, விஜயின் கட்சி, சீமான் கட்சி உள்ளிட்டவைகள் ஏற்கனவே தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. சமீபத்தில்தான் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை சீமான் கட்சியும் விஜயின் கட்சியும் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக கட்சிகள் பாதி தொகுதிகளில்தான் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. மீதி தொகுதிகளில் இன்னும் அறிவிக்கவில்லை. அதே சமயம் சீமான் கட்சியை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இப்போது விஜயும் கூட 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த கையோடு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார். அதிலும் விஜயை பொறுத்தவரையிலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக களம் காணுகிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். திமுகவின் 2 வலுவான தொகுதிகளில்தான் விஜய் போட்டியிடுகிறார். இதன் மூலம் அத்தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் தவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். அப்போதுதான் 2 தொகுதிகளிலும் தான் போட்டியிடுவதாக விஜய் அறிவித்திருந்தார். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது அவரது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்படியாக முக்கியமான பிரபலம் ஒருவர் 2 தொகுதியில் போட்டியிடுவது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. பிரதமர் மோடியில் தொடங்கி ராகுல் காந்தி வரையிலும் தமிழகத்தில் ஜெயலலிதாவும் கூட ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார்கள். இப்படி போட்டியிடும்போது வெற்றி வாய்ப்பு குறைந்து விடுமோ என்ற பயத்தினால்தான் இப்படி செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது, ஒரு தொகுதியில் தோற்றுவிட்டால் மற்றொரு தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் இப்படி செய்கிறார்கள். அதே சமயம் இதுவரையிலும் ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, தற்போதைய முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவரும் இதுவரையிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு ஒரே தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற முழு நம்பிக்கையில்தான் இதுவரை அரசியல் செய்து வந்திருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் இப்போது விஜயின் முதல் தேர்தலிலேயே 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருப்பது விஜயின் கட்சியினரையே பதட்டமடைய வைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்று பிரச்சாரத்தை சென்னையில் தொடங்கிய விஜய் பெரம்பூர், கொளத்தூர் என குறிப்பிட்ட சில தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தார். இதில் வில்லிவாக்கம் தொகுதியில் மட்டும் இவரால் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திரும்ப நேர்ந்தது. அப்போதுதான் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒன்றும் நடைபெற்றது. அதாவது, விஜய் அங்கே பிரச்சாரம் செய்ய சென்று காவல்துறையினரால் கூட்டம் அதிகரிக்கப்படுவதாக எச்சரிக்கப்பட்டு உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டார். அந்த பதட்டத்தில் பிரச்சார வாகனத்தில் இருந்த விஜய் பிரச்சார வாகனத்துக்குள்ளேயே மேலே இருந்து கீழே தடுமாறி விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் விஜயின் கட்சியினரை மேலும் பதட்டமடைய வைத்தது. நல்ல வேளையாக விஜய்க்கு பெரிதாக எதுவும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிகிறது. ஆனாலும் இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் இன்று முதல் நாளிலேயே விஜயின் பிரச்சாரத்தில் விஜய்க்கு எதிராக பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. அதாவது, விஜய் பேசிய கூட்டங்களில் விஜய் மீது செருப்பு, கற்கள் என ஆங்காங்கே வீசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக மக்களின் அபிமானி என சொல்லப்படும் ஒருவர் மீது தமிழக மக்கள் எப்படி செருப்பு, கற்கள் போன்றவற்றைகளை வீசுவார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆகவே விஜய் மீதான எதிர்ப்பு மனநிலை என்பது பொதுமக்களிடையே இயல்பாகவே இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் என்பது ஆரம்பத்திலேயே இப்படியாக மிகப்பெரிய அடிவாங்கி இருக்கும் இதே நேரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் என்பது தீவிரமாக இருந்து வருகிறது. உதயநிதி ஸ்டாலினும் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீதும் சில பொருட்கள் வீசி எறியப்படுகிறது. ஆனால் அந்த பொருட்கள் வீசப்படுவது என்பது பெருமையாகத்தான் பார்க்கப்படுகிறது.
ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் மீது மாலைகளும் திமுக துண்டுகளும் எனதான் கூட்டத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் மீது வீசப்படுகிறது. ஆகவே ஸ்டாலின் மீது மாலைகள் வீசப்படும் அதே நேரத்தில் விஜய் மீது செருப்புகளும் கற்களும் வீசப்படும் இந்த ஒரு சம்பவம் விஜய் கட்சி மீதான பொதுமக்களின் பார்வையை இங்கேயே தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் விஜயின் பிரச்சாரத்தின் போது இன்று நிறைய அசம்பாவிதங்களும் ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு சில தொகுதிகளில் விஜய் பேசுவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே காவல்துறையினரால் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பேசினால் கூட்டம் கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. இதனால் சில மரணங்களும் நிகழக்கூடும் என்று விஜய்க்கு கட் அண்ட் ரைட்டாக காவல்துறையினர் எச்சரித்தனர். இதனால் 10 நிமிடம் 15 நிமிடம் பேச வேண்டிய சில இடங்களில் வெறும் 2 நிமிடம் 1 நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு இடத்திலிருந்து நகர்ந்து சென்றார் விஜய். அது மட்டுமில்லாமல் விஜய் செய்த இந்த பரப்புரையின் போதும் ஒரு சிலர் மயங்கி விழுந்ததாகவும் ஒரு சிலருக்கு கூட்டத்தில் நசுக்கப்பட்டு படுகாயம் அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் ஒரு சில உயிர் பலிகளும் இந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் இப்படி ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வைத்திருக்கும் விஜயின் அரசியல் என்பது அடுத்த 20 நாட்களில் இன்னும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்ற அச்சம் என்பது பொதுமக்களிடையே இருந்துதான் வருகிறது. மேலும் திமுகவுக்கும் இப்போது மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருந்தார் விஜய். ஆனால் அதற்குள்ளாகவே விஜய் கட்சி மீது அதிருப்தியடைந்து அத்தகைய வேட்பாளர்கள் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலிருந்து 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், அதாவது விஜயின் கட்சியில் இருக்கும் வேட்பாளர்கள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் இப்போதே தகவல்கள் வெளியாகிவிட்டது. ஆக சாதாரணமாகவே ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சியில் இணைந்தால் அந்த கட்சியில் இணைந்தவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும். ஆனால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு சொந்த கட்சியிலிருந்து வேறு ஒரு கட்சியில் அந்த நபர்கள் இணைந்தார்கள் என்றால் எந்த கட்சியிலிருந்து விலகினார்களோ அந்த கட்சி மீதான அபிப்பிராயம் என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். அப்படித்தான் இப்போது விஜய் கட்சிக்கும் ஏற்பட போகிறது. ஏற்கனவே இதே போலத்தான் விஜயகாந்த் கட்சிக்கும் ஏற்பட்டது. 234 தொகுதிகளிலும் விஜயகாந்த் வேட்பாளர்களை அறிவித்த பிறகு விஜயகாந்த் அறிவித்த வேட்பாளர்களின் நிறைய பேர் திமுகவை நோக்கி சென்றுவிட்டனர். இதனாலேயே விஜயகாந்த் கட்சி மீதான பார்வை என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. ஆகவே அப்படி ஒரு பிரச்சனை என்பது இப்போது விஜயின் கட்சிக்கும் ஏற்பட்டுள்ளது. அதாவது சொந்த கட்சி வேட்பாளர்களையே சுய கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க முடியாத ஒரு கட்சி எப்படி பொதுமக்களுக்கு கட்டுப்பாடை சொல்லிக் கொடுக்கும் என்றும் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட விபரீதங்கள் பற்றியும் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒழுங்கினமற்ற கூட்டத்தை வைத்து விஜயால் இந்த தேர்தலில் ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.